Hi friends, welcome to Tutors Funny channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நாம பார்க்க போற விஷயம் வந்து ஸ்பாட் ட்ரேட். அதாவது நம்ம டியூட்டோர்ல பார்த்தோம் ஃபியூச்சர் ட்ரேடிங்ல வந்து நம்ம எப்படி ஏஐ பாட் பண்றதுன்னு சொல்லி, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ட்ரேடிங் எப்படி பண்றதுன்னு இன்னைக்கு பார்க்க போறது வந்து ஸ்பாட் ட்ரேடிங். ரைட்? இப்போ ஸ்பாட் ட்ரேடிங்க்கு நான் போறதுக்கு முன்னுக்கு நான் உங்களுக்கு ஒரு சார்ட் ஒன்று நான் எடுக்கிறேன். ரைட்? இந்த சார்ட் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு விளங்கிறதுக்கு வந்து இந்த மார்க்கெட்டிங் பற்றி. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரைட் இப்போ பாருங்க, இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே உபயோகமாக இருக்கணும். இந்த சார்ட் வந்து என்னன்னா இதில் பாருங்க, இது வந்து அப் ட்ரெண்ட்னு சொல்றது. இதுக்கு இங்கே பாருங்க மேலே போகுது, இது வந்து அப் ட்ரெண்ட், இது ரேஞ்ச், இது வந்து அப் ட்ரெண்ட். இப்போ என்ன இதுனா, இப்போ நீங்கள் ஸ்பாட் ட்ரேடிங்னா என்ன பண்ண போறீங்க, ஒரு காயினை வந்து குறைஞ்ச விலைக்கு வாங்கி அந்த விலை கூடும் போது நீங்க விற்கிறீங்க. அந்த விலை வந்து நீங்க வாங்குற விலை வந்து 2 ரூபாயா இருந்தா அந்த காயின் வந்து அந்த விலை வந்து ஃபியூச்சர், அதாவது வந்து எதிர்காலத்துல அந்த காயின் விலை வந்து 10 ரூபாயாக அதிகரிச்சா அந்த டைம்ல அந்த காயினை வந்து நீங்க என்ன விற்கிறீங்க. இதைத்தான் நீங்க செய்ய போறீங்க ஸ்பாட் ட்ரேடிங். அப்ப நீங்க எந்த டைம்ல நீங்க அந்த காயினை நீங்க பை பண்ணணும், ரைட்? அதுக்கான சார்ட் தான் இது. அப்ப நீங்க வந்து சும்மா நீங்க போயிட்டு அங்க பை பண்றது இல்லை, டக்குன்னு போயிட்டு பிடிசி அப்படின்னு சொல்லி பை பண்றது இல்லை. நீங்க பை பண்ற நேரக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கு. நீங்க சார்ட் அனாலிசிஸ்ல போயிட்டு பார்க்கணும். இப்ப நமக்கு வந்து அப் ட்ரெண்ட்ல போகுதா அந்த காயின் அப் ட்ரெண்ட்ல போகுதுன்னா இங்க பாருங்க, இந்த பாருங்க இந்த இது கேண்டில்ஸ், இது வந்து என்னது கிரீன் கலர் கேண்டில்ஸ். இந்த கிரீன் கலர் கேண்டில்ஸ் வந்து நீங்க அப் ஆகிட்டு போற நேரம் அந்த பாயிண்ட் நீங்க பை பண்ணலாம். அதாவது இந்த டைம்ல நீங்க பை பண்ணீங்கன்னா ரைட், இது அப்பா இப்போ போடுறேன், இப்போ 2 ரூபாயில இருக்கு இந்த காயின், அப்படியே உங்களுக்கு 10 ரூபாயில கொண்டு போய் விற்கலாம். ரைட்? இந்த சந்தர்ப்பங்களை நீங்க பை பண்ணலாம். ரைட்? இந்த பாத்தீங்கன்னா அப் ட்ரெண்ட். அதுக்கப்புறம் ரேஞ்ச்னா என்னன்னா, இந்த ஒரு ரேஞ்சில் போற நேரம் நீங்க பை பண்ணலாம். பாத்தீங்கன்னா இங்கே நீங்க பை பண்ணி இங்கே விற்கிறீங்க. ரைட்? அதுக்கப்புறம் திரும்ப அப்படி குறையுது, திரும்ப பை பண்றீங்க, திரும்ப விற்கிறீங்க, அப்புறம் திரும்ப ஒரு ரேஞ்சில போயிட்டு இருக்கு. ஓகே, இந்த டைம்லையும் வந்து நீங்க பை பண்ணலாம், ஏன்னா ஒரு ரேஞ்சில இது போயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ கீழே வருது, அப்புறம் மேல அப்படி இப்படி போயிட்டு இருக்கு. இந்த ரேஞ்சில பை பண்ணலாம். ஓகே, அதாவது வந்து ஒரு அப் ட்ரெண்ட்ல தான் இது போயிட்டு இருக்கு. எப்படி போயிட்டு கடைசியில் கொஞ்சம் மேலே அப் ஆகுது. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு ரேஞ்சில் போயிட்டு இருக்கு. இந்த டைம்ல நீங்க பை பண்ணலாம். ஓகே, அதாவது அப் ட்ரெண்ட்ல பை பண்றேன், இந்த அப் ட்ரெண்ட்லயும் போகணும். இப்படி இந்த மாதிரி ரேஞ்சிலையும் நீங்க வந்து ஒரு ஸ்பாட் ட்ரேடிங்ல வந்து ஒரு காயினை பை பண்ணலாம். இது ரொம்ப முக்கியம். நீங்க ஓகே, நீங்க ஸ்பாட் ட்ரேடிங் பண்ற நேரம், நீங்க மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ற நேரம், இந்த அனாலிசிஸ்ல வந்து நான் உங்களுக்கு சுருக்கமான சார்ட் அனாலிசிஸ் நான் உங்களுக்கு நீங்க சொல்லி கொடுத்துருக்கேன். என்னது, நீங்க ஒரு காயினை பை பண்ற நேரம் அது வந்து மார்க்கெட்ல வந்து ஓகே, இது அப் ட்ரெண்ட், இதுக்கு சொல்ற அப் ட்ரெண்ட், அப்ல போற நேரமும் பை பண்ணலாம், இந்த மாதிரி ரேஞ்சில் போற நேரமும் நீங்க பை பண்ணலாம். ரைட்? அப்புறம் எந்த சந்தர்ப்பங்களில் பை பண்ணக்கூடாதுன்றது, அப் ட்ரெண்ட்னா இந்த இருக்கு, இந்த மாதிரி அப் ட்ரெண்ட் பாருங்க, ஹை இந்த மாதிரி அப் ட்ரெண்ட்ல போகும், இப்படி போயிட்டு மேல அப்படி திரும்ப லோ ஆகி திரும்ப அப் போகும், லோ ஆகி இந்த டைம்ல நீங்க பை பண்ணலாம். ரைட்? அதுதான் நான் உங்களுக்கு இந்த மார்க்கெட் அனாலிசிஸ்ல இருந்து சொல்லி கொடுத்தேன். இந்த இப்படி திரும்ப லோ ஆகி திரும்ப அப் ஆகும், இந்த மாதிரி நம்ம பை பண்ணிக்கலாம். ஓகேயா? ஆனா உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட், இந்த மாதிரி டவுன்ல போற நேரம் நீங்க பை பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்க இங்க நேரத்தை நீங்க பை பண்ணினீங்கன்னா நீங்க உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு காலம் எடுக்கும் இந்த காயின் வேணும் மேல அப் ஆகுறதுக்கு. ஓகே, அதுக்கு வந்து நீங்க வந்து கொஞ்சம் டவுன் ட்ரெண்டுக்கு வர நேரம் உங்களுக்கு வந்து ரொம்பவே உங்களுக்கு லாஸை நீங்க சந்திக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் கூட. அதனால நீங்க இந்த சார்ட் அனாலிசிஸை பார்த்து தான் நீங்க பை பண்ணணும். ரைட்? இப்போ நம்ம இதுக்கு போறதுக்கு முன்னுக்கு நான் வந்து சார்ட் அனாலிசிஸ்க்கு போறேன். ரைட்? இப்போ பிடிசி யூஎஸ்டிடி இருக்கு. இப்போ பாருங்க, இதுக்கு என்ன சொல்றது, இப்போ பாருங்க நான் ஒரு இது ஒன்று எடுக்கிறேன். ரைட்? சார்ட் அனாலிசிஸ்ல பாருங்க, இது இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் பாருங்க, இது என்னது ஒரு அப் ட்ரெண்ட்ல போகுது. இப்போ வந்து இது வந்து அப் ட்ரெண்ட்ல போகுது பாருங்க. ஓகே, இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ அப் ட்ரெண்ட்ல மார்க்கெட் போகுது. இந்த டைம்ல வந்து நீங்க பை பண்ணி பாருங்க, இதுல இருந்து இது பாத்தீங்கன்னா இங்கே இருந்து மார்க்கெட் பாருங்க, இங்க இருந்து இங்கே போகுது. அப்போ இந்த டைம்ல வந்து நீங்க ஒரு காயினை பை பண்ணீங்கன்னா, 2 ரூபாய்க்கு பை பண்ணீங்கன்னா ஒரு நல்ல விலைக்கு வந்து மேல உங்களுக்கு விற்கலாம். ரைட்? அதே மாதிரி இது நல்ல விலை கூடினதுக்கு அப்புறம் நீங்க உங்களுக்கு பாருங்க, இது வந்து அப் ட்ரெண்ட்ல போகுது. அதுக்கப்புறம் பாருங்க இது டவுன் ட்ரெண்டுக்கு வருது. இப்போ இந்த டைம்ல நீங்க பை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப காலமாகும் இந்த இடத்துக்கு வரது.
இந்த காயின் வந்து இந்த இடத்த வந்து அடைகிறதுக்கு வந்து ரொம்ப காலம் ஆகும், ரைட்? ஏன்னா இது வந்து டவுன் ட்ரெண்டில் போகுது, மார்க்கெட் வந்து சரிவை சந்திச்சுட்டு போகுது, ரைட்? இப்போ அதே மாதிரி இப்போ இந்த சந்தர்ப்பத்திற்கு பாருங்க, திரும்ப இந்த காயின் வந்து மேலே விலை வந்து உயருது. இப்போ இந்த டைம்ல நீங்கள் பை பண்ணலாம். பை பண்ணுற நேரம் பாருங்க, ஒரு இதுதான் சொல்றது ரேஞ்சுன்னு சொல்லி, இதுதான் சொல்றது நம்ம ரேஞ்ச். ஒரு ரேஞ்சில் பாருங்க, திரும்ப அப்படி குறையுது, திரும்ப கூடுது. இந்த மாதிரி ஒரு ரேஞ்சிலையும் நம்ம வந்து பை பண்ணலாம். ஓகே, அப்புறம் திரும்ப பாருங்க, இந்த ரேஞ்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் கீழே வந்து திரும்ப வந்து வேலை சரியுது. இப்போ இந்த டைம்ல பை பண்ற நேரம் பாருங்க, திரும்ப வேலை சரியுது, திரும்ப உங்களுக்கு வந்து ஒரு ரேஞ்சில் போகுது மார்க்கெட். இப்போ இந்த மாதிரி தான் உங்களுக்கான கேண்டில்ஸ் வந்து வேலை செய்யும். அது அப் ட்ரெண்ட் ஆகும், டவுன் ட்ரெண்ட் ஆகும், ஒரு ரேஞ்சில் மார்க்கெட் போகும், ரைட்? ரேஞ்சில் பண்ற நேரம் நம்ம பை பண்ணலாம், உங்களுக்கு வந்து அப் ட்ரெண்ட்ல போகிற நேரமும் பை பண்ணலாம். ஓகே, நீங்கள் டவுன் ட்ரெண்டில் பை பண்ணுற போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சிறிது காலங்கள் இருக்கும் உங்களோட மேலே வந்து போகிறதுக்கு காயின். அதுக்கு நீங்கள் ரொம்ப நாள் வந்து காத்திருக்கணும். இல்லாட்டி நீங்கள் அதுக்கு முன்னுக்கு விற்றீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸை சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். ஓகே, ரைட்? இப்போ இதுகளை பார்த்து தான் நம்ம வந்து ரொம்பவே நம்ம பண்ணுறது, ரைட்? இப்போ இதில் போய்ட்டு நீங்கள் ட்ரேடிங் வியூன்னு ஒன்று இருக்குது. நான் இதில் எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறலான்றது நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இதை ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு சார்ட் அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் வாங்கக்கூடியதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இது பிடிசி. பிடிசியில் நீங்கள் வேறு ஏதாவது காயின் சூஸ் பண்ணுறதா இருந்தால் வேறு ஏதாவது இந்த எத்திரியம் இடிஹெச், இப்போ இந்த காயினை பார்ப்போமா, எக்ஸ்ஆர்பியை பார்ப்போமே. எக்ஸ்ஆர்பி எடுத்துகிட்டு இந்த எக்ஸ்ஆர்பியை வந்து பாருங்கள், இப்போ மார்க்கெட்டில் வந்து டவுனில் போயிட்டு இருக்கு. இப்போ எக்ஸ்ஆர்பியோட ரேஞ்ச் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் அது ஏஐ ட்ரேட் பண்ணுவேன்னு சொல்லுது. ஓகே, இப்போ வந்து பாருங்கள், இதில் மார்க்கெட் எடுத்தோம்னா நீங்கள் எப்படி பார்க்கணும், இதை கிளிக் பண்ணுங்கள், சாரி மேலோட இதை கிளிக் பண்ணுங்கள். இல்லை என்னது XRPன்னு டைப் பண்ணிவிட்டு யூஎஸ்டிடி. இந்த யூஎஸ்டிடி இப்போ இந்த இதை நீங்கள் சூஸ் பண்ணணும். இப்போ யூஎஸ்டிடின்னு டைப் பண்ணுங்க, யூஎஸ்டிடி. ஓகே, இங்கே வந்து நம்ம எதை நம்ம சூஸ் பண்ணணும், பைபிட்டே எடுக்கணும். என்ன இருக்குது பைபிட், இந்த இருக்குது ஸ்பாட் பைபிட் கிரிப்டோ, இதை எடுக்கணும், ரைட்? ஓகே, இதை எடுத்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான மார்க்கெட் ரேஞ்ச் இப்போ தான் வருது. இப்போ பார்த்தீங்க, இதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் எக்ஸ்ஆர்பி எப்படி போகுதுன்னு, ரைட்? இப்போ பாருங்கள், இது வந்து இப்போ டவுன் ட்ரெண்டில் தான் போகுது இப்போ மார்க்கெட். இப்போ இந்த டைமில் வந்து நமக்கு வந்து ரிஸ்க்கான, இந்த டைமில் ரேஞ்சில் போகுது, இப்போ டவுன் ட்ரெண்டில் போகுது. இந்த டைமில் வந்து நமக்கு பை பண்ணுறது வந்து கொஞ்சம் நமக்கு ரிஸ்க்கான விஷயம் இந்த காயினை வந்து. இப்போ இதுகளை வந்து நம்ம கொஞ்சம் கவனத்தில் எடுத்து பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டில் தான் போகுது. நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்தேன், டவுன் ட்ரெண்டில் இருக்க நேரம் நமக்கு வந்து அந்த காயினை வந்து நமக்கு பை பண்ணக்கூடாதுன்றது, ரைட்? ஓகே, அதுகளையும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஓகே, ரைட்? உங்களுக்கு விளங்கியிருக்கும் நம்புகிறேன். இப்போ வந்து நம்ம இப்போ அப் ட்ரெண்ட் என்ன, டவுன் ட்ரெண்ட் என்ன நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். அதனால தான் அந்த காயின் எடுத்து பார்த்தேன். இந்த காயின் வந்து இப்போ மார்க்கெட்டில் டவுனாக போகிறதுனால நான் உங்களுக்கு வந்து இதுக்கான டவுன் ட்ரெண்ட் எடுத்து உங்களுக்கு காட்டினேன். நான் முதல்ல பிடிசின்ற காயினில் வந்து எப்படி உங்களுக்கு அப் ட்ரெண்டில் போகுது, ரேஞ்சில் போகுதுன்றதை காட்டிட்டேன். இப்போ இந்த மாதிரி டவுன் ட்ரெண்டில் போகிற நேரம் நமக்கு வந்து அந்த காயினை வந்து பை பண்ணக்கூடாது. இப்போ இங்கே வந்து பாருங்கள், இந்த டைமில் வந்து ஒரு ரேஞ்சில் போகுது. இப்போ இந்த டைமில் வந்து நமக்கு பை பண்ணலாம். இப்போ இங்கே பை பண்ணலாம், இங்கே விற்கலாம், இந்த ரைட்? இப்போ இந்த டைமில் வந்து நமக்கு பை பண்ணக்கூடியதாக இருக்கும். இந்த டைமில் நம்ம பை பண்ணோம்னா பெரிய இங்கே நம்ம பை பண்ணிவிட்டோம்னா நம்மளுக்கு வந்து சிறிது காலங்கள் ஆகும், அது வந்து அப்பாகுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் வந்து இங்கே பாருங்கள், இந்த மார்க்கெட் நீங்கள் பார்க்க உங்களுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவரில் இருக்குது, ஒரு 3 ஹவர்ஸில் போட்டாலும் இந்த 3 ஹவர்ஸில் மார்க்கெட் தான் போயிட்டு பாருங்கள், டவுன் ட்ரெண்டில் தான் மார்க்கெட் போகுது. இதில் நீங்கள் பார்த்துக்கலாம், இதில் அப் ஆயிடுச்சு, அப்புறம் கீழே டவுன் ட்ரெண்டில் தான் இப்போ மார்க்கெட் போகுது. இப்போ வர டவுன் ட்ரெண்டில் தான் மார்க்கெட் போயிட்டு இருக்கு, ரைட்? பாருங்கள். ஓகே, ரைட். இதுகளை வந்து நீங்கள் பார்த்து தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். ஓகே, ரைட். இப்போ வந்து நம்மளோட பாட்டுக்கு போவோம், ரைட்? இப்போ நம்ம இதில் எடுப்போம் காயின் வந்து என்னது, இப்போ பிடிசி எடுப்போமே, பிடிசி. பிடிசியில் வந்து நமக்கு வந்து இந்த ஏஐ ஸ்ட்ராட்டஜிஸ் தான் ஏஐ ட்ரேடிங். இப்போ ஏஐ ட்ரேடிங்கில் வந்து ஏஐ பாட் ட்ரேடிங் இதுதான் பண்ணிக்கலாம். நமக்கு ஏஐ பாட் ட்ரேடிங், அதாவது நமக்கு வந்து நம்ம வந்து யாரையும் வந்து நம்மளுக்கு வந்து ஒருத்தர் ஹயர் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ண தேவையில்லை. நமக்கு வந்து ரொபோட்டிக்ஸே நமக்கு வந்து ட்ரேட் பண்ணி கொடுக்கும். இப்போ அதுக்கான 5 ட்ரேட் இந்த ரேஞ்சில் தான் நமக்கு ட்ரேட் பண்ணுவேன்னு சொல்லுது. 14,000க்கும் 58,000 இடையில கிரேட்ஸ் வந்து 99 ட்ரேட் பண்ணுவேன்னு சொல்லுது. இப்போ உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் நீங்கள் மினிமம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னா $500 இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ $500 எல்லாத்துக்கும் இருக்காது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, ரைட்? இதுக்கு வந்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை. உங்களுக்கு மேனுவல்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த மேனுவல்லையும் வந்து உங்களுக்கு ஏஐ ட்ரேட் கொடுத்துருக்காங்க, ஏஐ ஸ்ட்ராட்டஜிஸ். இதே பெருமானத்தில் தான் இங்கேயும் ட்ரேட் பண்ண போகுது. என்ன வித்தியாசம்னா, நீங்கள் வந்து இதில் வந்து ப்ரைஸையும் வந்து நான் மேனுவலில் உங்களுக்கு வேணுங்கிற ப்ரைஸையும் கொடுத்து ட்ரேட் பண்ணலாம், இல்லைனா ஏஐயால் அதுக்கான ப்ரைஸை நிர்ணயிச்சு ட்ரேட் பண்ண முடியும். இங்கே வந்து கிரிட்டை வந்து நீங்கள் குறைச்சிக்கலாம். இந்த கிரிட்டை குறைக்க இப்போ நான் கிரிட்டை வந்து ஒரு 5 கொடுத்தேன்னா இங்கே பாருங்கள், $9 நமக்கு ட்ரேட் பண்ண முடியும். இந்த செட்டிங்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. இந்த செட்டிங்ஸ் வந்து
பைபிட்ல இந்த மாதிரி செட்டிங்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து இந்த இதை பார்த்துட்டு விலை கூடன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லை, இந்த மேனுவலில் நமக்கு வந்து இந்த மாதிரி விலையை வந்து நமக்கு ஏ ஸ்ட்ராட்டஜிஸால் இது பண்ணிட்டு கிரிட்டை கொஞ்சம் பெருமாள் நம்ம குறைச்சோம்னா உங்களுக்கு இந்த $9 நம்ம ட்ரேட் பண்ணிக்க முடியும். ஓகே, நீங்கள் வந்து இப்போ $9 ட்ரேட் ஒன்று போட்டுக்க முடியும். இப்போ வந்து நான் வந்து ஒரு இங்கே வந்து நான் ஒரு $9 நான் ட்ரேட் ஒன்று போட்டுருனேன். உங்களுக்கு ட்ரேட் ஒன்று போட்டு காட்டினா போதும். இப்போ 4.26 இருக்குது, நம்மளுக்கு வந்து இன்னும் ஒரு $4 குறைச்சி கொடுக்கணும். இப்போ 4 இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளுக்கான ப்ராஃபிட் கிரிட் வந்து இந்த இதுக்குள்ள 23க்கு 24க்குள்ள ப்ராஃபிட் வருதுன்னு சொல்லியிருக்கு. ரைட், இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இதுக்கான ட்ரேடை வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வந்து உங்களுக்கு வந்து அட்வான்ஸ் செட்டிங்ஸ்னு இருக்குது. இதில் போய்ட்டு நீங்கள் கொடுத்துக்கலாங்க. என்ட்ரி ப்ரைஸ் என்ன, ஸ்டாப் லாஸ், அதாவது 14,000க்கு இந்த 14,000க்கு குறைஞ்சிச்சின்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸை வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்க முடியும். 14,000க்கு குறைஞ்சிச்சின்னா எதுக்கு குறைஞ்சிச்சின்னா அதில் வந்து ட்ரேடை வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறீங்க. ரைட், எத்தனை ப்ராஃபிட் உங்களுக்கு வேணும்னா ப்ராஃபிட்டையும் நிறைவேற்றணும். இது தேவைன்னா கொடுக்கலாம், கொடுக்காம விடணும். ஓகேங்க, நான் வந்து இது வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஏஐ பேஸ்டில் தான் இந்த ட்ரேட் வேலை செய்ய போகுது. ஓகே, ஏஐலே உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்சு தீர்மானிச்சுட்டு உங்களுக்கு வேலை செய்ய போகுது. இல்லை நீங்கள் போய்ட்டு பைபிட்டில் போய்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காயினை XRPயில் வந்து என்னது பிடிசி USDT என்னது பைபிட். இதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ 29,000 இருக்குது. இப்போ 29,000னா இங்கே வந்து எனக்கு 58,000க்கு மேலே இருக்குது. 58,000 மேலே இருக்குது. இப்போ 58,000க்கும் 14,000க்கு இதுக்கு இடையில தான் நம்ம ட்ரேட் வந்து நம்மளுக்கு வந்து அது செஞ்சு கொடுக்கும். இப்போ வந்து நான் வந்து இந்த இதை வந்து இப்போ கிரியேட் நவுன்னு கொடுத்தோம்னா இந்த ட்ரேட் வந்து உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகும். ஓகே, இப்போ கிரியேட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போ கிரியேட் ஆகிடுச்சு கன்ஃபார்ம்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிரியேட் ஆகிடுச்சு. இது வந்து இப்போ இதில் வந்து பார்க்கணுன்னா எங்கன்னா உங்களுக்கு ட்ரேட் பார்க்கணுன்னா இந்த இப்போ வந்து இப்போ உங்களுக்கு வந்து இது இப்போ லாஸ்ட்டில் போகுதுன்னு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இது உங்களுக்கு வந்து சிறிது நேரத்தில் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் ஆகும். ரைட், ஏன்னா மார்க்கெட் வந்து ப்ராஃபிட்டையும் சந்திக்கும், லாஸையும் சந்திக்கும். ரைட், இது சிறிது நேரத்துங்களில் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் அவங்களுக்கு பெற்று தரக்கூடியதாக இருக்கும். ரைட், ஓகே, இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு ஸ்பாட்டில் ஒரு ட்ரேட் ஒன்று கிரியேட் பண்ணுற முறை. ரைட், இதை வந்து நம்மளுக்கு வந்து இந்த ட்ரேடை நமக்கு வந்து க்ளோஸ் பண்ணணும்னா இந்த டெர்மினேட்ன்ற ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு ட்ரேடிங் ஒன்று நம்ம ஸ்பாட்டில் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா என் வீட்டில் வந்து நான் போட்ட ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ராஃபிட் வந்து 16% வந்து ப்ராஃபிட் வந்து கண்டிருக்கு. இதில் வந்து ஒரு 3.1% மாதிரி ஒரு லாஸ் ஒன்று போயிருக்கு. ரைட், இப்போ இந்த மாதிரி நம்மளை வந்து ட்ரேடிங் ஒன்று பண்ணலாம். ஏஐ பாட் ட்ரேடிங் வந்து ஒரு நல்ல சிறந்த ஒரு வருமானம் ஒன்று நான் பெற்று தரலாம். பைபிட்டில் வந்து நிறைய பேர் வந்து ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்து இந்த பைபிட் ட்ரேடிங்கில் வந்து நல்ல ஒரு இன்கம் ஒன்று ஒரு நாளைக்கு வந்து இதில் வந்து சம்பாதிக்கிறாங்க. இல்லை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற பெரிய ஒரு பெருமானம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு $1,000 $500 மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு பெரிய ஒரு வருமானத்தை உங்களுக்கு இதில் பெற்று தரலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.